ராஜு அவங்க வீட்டுக்கு ரொம்பவுமே செல்ல பிள்ளை. அவங்க கிட்ட ஒரு குணம் இருந்தது, அது அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அது எல்லாத்துக்கும் கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ராஜு ரொம்பவுமே கோவப்படுவான். உதாரணத்துக்கு, ராஜு இன்னைக்கு ஏன் பண்ணி சரியாவே சாப்பிடல? அம்மா நீங்க எவ்வளவு உப்பு போட்டிருக்கீங்க, என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதனாலதான் இன்னைக்கு உப்பு கம்மியா போட்டு சாப்பாடு செஞ்சிருக்கேன்ப்பா. குழம்புல தானே உப்பு ஜாஸ்தி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுப்பா. வாப்பா. இல்லம்மா எனக்கு வேண்டாம், பசிக்கல. பசி தாங்க மாட்டேன், சொல்றத கேளுவா. எனக்கு வேண்டாம், நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ராஜு வெளியே கிளம்பிட்டான். அம்மாக்கு ராஜு சாப்பிடலங்கிற கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எதுக்கு இவ்வளவு கோவப்படுறான் அப்படிங்கிற வருத்தமும் இருந்தது. கொஞ்ச நேரம் காத்தோட்டமா பார்க்குக்கு போயிட்டு வரலான்னு ராஜு வந்தான். ஆனா அங்க பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவுக்கு சத்தம் போட்டா பிடிக்காது. ஆனா அது அவனோட தனிப்பட்டவனும். அது அவன் எப்படி வெளிக்காட்டினா தெரியுமா? வீட்டுல ஆசையா சாப்பிட உட்காந்தேன், ஆனா அம்மா உப்பு போட்டுட்டாங்க. அவங்க கிட்ட கோவத்தை காட்ட முடியலன்னு இங்க பார்க்குக்கு வந்தா இந்த பசங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்க? பசங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா விளையாட மாட்டீங்களா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி கத்தி விளையாடணும்னா உங்க வீட்டுக்கு போய் விளையாடுங்க. பொது இடங்கள்ல இப்படி கத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பொது இடத்துல பயங்கரமா, அதுவும் குழந்தைங்க கிட்ட கோவமா பேச ஆரம்பிச்சிட்டான். இதனாலேயே அங்க இருந்த குழந்தைங்களுக்கு இவனை கண்டா கொஞ்சம் பயம்தான். இவன் கிட்ட விளையாட மாட்டாங்க. கோவமாவே ராஜு அந்த இடத்த விட்டு அங்க இருந்து போயிட்டான். ராஜு கோவமா தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்ப வழியில சில பசங்க அவனை பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோ பாருடா, சிறுமூஞ்சி ராஜு வரா. அவன் முகத்தை பாரு, இது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, இஞ்சி தின்னக்காரங்க அந்த மாதிரி இருக்கு பாரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜுவுக்கு கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா? இப்ப பாரு, ரோட்ல உட்காந்து என்ன கேலி பண்றதுதான் வேலையா? போய் வேலை ஏதாவது இருந்தா பாருங்கடா. மாதிரி கோவமா ராஜு அவங்க கிட்ட பேசினா. அவங்க பேசினதும் தப்புதான், ராஜு அதுக்கு கோவமா பேசினதும் தப்புதான். அப்புறம் ராஜு கோவமாவே வீட்டுக்கும் வந்துட்டான். வீட்லயும் இந்த மாதிரி இருக்கு, வெளியே போனாலும் என்ன கோவப்படுத்துறாங்க. என்னடா இது? இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் ஏன் தான் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ? ராஜு தனியா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்க உள்ள இருந்து அவங்க அம்மா கேட்டுட்டாங்க. வந்து ராஜு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? அம்மா காலையில உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கல, சமையல்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால இன்னும் கோவமா இருக்கியா? சரி விடு, நான் உனக்காக புதுசாவே சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடு, உனக்கு பசிக்கும்ல. அவங்க அம்மாக்கு அவன் சாப்பிடலங்கிற கவலை ரொம்பவே இருந்துச்சு. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கும் இல்லையா, குழந்தைங்க சாப்பிடலன்னா ஒரு கவலை. அதே கவலையோட சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு ராஜு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கோவம் இல்லை, உங்க மேல கோவம் இல்லம்மா. இந்த உலகத்துல இருக்கவங்க ஏன் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க, கேலி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருக்குமா. என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. நான் என்னம்மா செய்யறது? சரி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு, வா நம்ம போயிட்டு நம்மளுடைய தாத்தாவை பார்த்துட்டு வரலாம், வா. ஒரு நிமிஷம் யோசிச்சான். அவனுக்கு கோவம் இன்னும் குறையல. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட விரும்பாத அவன் சரி போலாம் அப்படின்னு சொன்னான். முன்னாடி கொஞ்சமா நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடு, வா. சரிங்கம்மா. நேரத்துக்கு அப்புறம் ராஜு தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்தாலும் ரொம்ப சோர்வா காணப்பட்டான். அவங்க அம்மாக்கு அது ரொம்பவும் கவலையா இருந்தது. உடனே அவங்க தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஒரு காரணமா தான் ராஜுவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அம்மா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நான் சோகமா இருந்தேன், ஆனா இப்போ என்னுடைய சோகம் இந்த இடத்த பார்க்க பார்க்க மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்ப்பா. இரு, தாத்தா வராரு, அவர்கிட்ட பேசிட்டு நான் அது வந்துடுறேன். அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சீதா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. பக்கத்துலயே வீடு வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து அப்பாவை பார்க்கணும்னு உனக்கு தோணலையாமா? இல்ல இல்லப்பா, வீட்லயே கொஞ்சம் வேலை சரியா இருக்கு. சரி நீங்க ராஜு கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நீ போயிட்டு வா. ராஜு அண்ணா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. அது ஏன்னா இவ்வளவு சோகமா சொல்ற? தாத்தா, எனக்கு இந்த உலகத்துல இருக்கவங்கள பார்த்தா ரொம்ப கோவமா வருது தாத்தா. அவங்க எப்ப பாரு சண்டை போடுறாங்க, சத்தம் போட்டு விளையாடுறாங்க, இல்லைன்னா கேலி பண்றாங்க, மத்தவங்கள கிண்டல் பண்றாங்க, என்ன தேவையில்லாம வம்ப கிழக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறுமையே இல்ல தாத்தா, கோவமா வருது. சரி, கோவம் வருது, கோவப்பட்டுடுற, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீ சந்தோஷமா இருக்கியா? இல்ல தாத்தா, என்ன அறியாமலேயே ஏதோ ஒரு கவலையில நான் மூழ்கிடுறேன். எனக்கு சோகமா இருக்கு, ரொம்பவும் சோர்வா இருக்கு, என்னால அடுத்த வேலையில கவனம் செலுத்தவே முடியல தாத்தா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னா ராஜு. உடனே தாத்தா அதுக்கு சொன்னாரு, ராஜு இங்க வா, இந்த குளத்தை பாரு. சொல்லுங்க தாத்தா, வந்துட்டேன். இந்த குளம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு தாத்தா. இதுல உன்னுடைய முகம் தெரியுதா? தெரியுது தாத்தா. அங்க இருக்க ஒரு சின்ன கல்லை எடுத்து இந்த குளத்துல போடு. ராஜுவும் தாத்தா சொன்ன மாதிரி ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த குளத்துல எரிஞ்சா. உடனே அந்த குளம் கீழே இருந்த மண்ணோட சேர்ந்து கலங்கிடுச்சு. அந்த தண்ணி தெளிவாவே இல்ல முன்ன மாதிரி. தாத்தா, நான் கல்ல போட்டதும் இந்த குளத்துல இருந்த தண்ணி முன்ன மாதிரி இல்லாம கலங்கி போயிடுச்சு தாத்தா. அழுக்கா இருக்கு. இப்போ இதுல உன்னுடைய முகம் தெரியுதா? இல்ல தாத்தா, அழுக்கான தண்ணி தான் தெரியுது. அதுதான் விஷயம். இந்த உலகத்துல
பல விஷயங்கள் நடக்கும் உன்னை சுத்திக்கிட்டு. எல்லா விஷயத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னை மீறின சக்தி இருக்கு, அதை நம்பு. நிறைய பேர் சண்டை போடுறாங்கன்னு சொன்னேன், சரியா? அதெல்லாம் நீ உன் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டீனாதான் இந்த மாதிரி எவ்வளவு அமைதியான குளம் ஒரு சின்ன கல்லால கலங்கிடுச்சு பாத்தியா? அந்த மாதிரி உன்னுடைய மனமும் கலங்கிடுது. அந்த நேரத்துல உன்னால தெளிவான முடிவை எடுக்க முடியல. எப்படி உன்னுடைய முகம் இந்த தண்ணியில தெரியலையோ அந்த மாதிரி உன்னுடைய மனமும் கலக்கம் ஆயிடுது. இந்த நேரத்துல அந்த தண்ணி தெளிவாயிடுச்சு. அந்த மணல் எல்லாம் கீழே தங்கிடுச்சு. இப்போ தாத்தா ராஜுவை பார்த்து சொல்றாரு, இப்போ இந்த தண்ணியை பாரு, கலக்கம் எல்லாம் நீங்கி அது தன்னுடைய நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதுல உன்னுடைய முகம் தெரியுதான்னு பாருக்கன்னா அழகா தெரியுது தாத்தா. அதே மாதிரிதான் உன்னுடைய மனசு அமைதியா இருக்கும்போது உன்னுடைய சிந்தனைகளும் தெளிவான எண்ணங்களும் உனக்கு இருக்கும். நீ எப்பவும் உன்னுடைய மனசை அமைதியா வச்சுக்கோ. அமைதி அப்படிங்கறத உன்னால வெளியே தேட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய மதிப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கவே இருக்காது. உன்னால ஒரு தெளிவான சிந்தனைக்கோ இல்ல முடிவுக்கோ வரவும் முடியாது ராஜு. சரிங்க தாத்தா, ஆனா எனக்கு கோவம் வருதே, அப்ப நான் என்ன செய்யறது? ராஜு, இது ரொம்பவும் சுலபம். உன் மேல ஒருத்தர் கல் எறிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த சமயத்துல நீ 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒண்ணு அந்த கல்லை பிடிக்கணும், இல்ல ஒதுங்கி நிக்கணும். நீ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கவங்களுடைய செயல்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்ல ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாத. ரியாக்ஷன் அப்படிங்கிறது நீ அவங்க கத்துனாங்க அப்படின்னா திரும்ப நீ கத்துறதுல பிரயோஜனமே இல்ல. அதுக்கு பதிலா அந்த சூழ்நிலைக்கு உன்னுடைய இயல்புல இருந்து பதில் சொல்லு. இதுதானே தாத்தா நானும் சொல்றேன், எனக்கு கோவம் வருது, அதை நான் வெளிக்காட்டுறேன். நீ அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் யோசி. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? கோவப்படணுமா? கண்டிப்பா கோவம் வரும் உனக்கு. அது இவ்வளவு நாளா பழகிட்ட இல்லையா? கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு பாரு, உனக்கு முடிவு தெரியும். சரிங்க தாத்தா, இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் யோசிச்சு பாக்குறேன். வா, உனக்கு தேவையான தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். விளையாட்டு சாமான்களும் இருக்கு. வா, அதோட விளையாடிக்கிட்டே சாப்பிடு. கொஞ்ச நேரம் நல்ல விஷயங்களை பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போக. சரிங்க தாத்தா. இந்த மாதிரி சொல்லிட்டு ராஜு தன்னுடைய தாத்தா கிட்ட அன்றைய பொழுத கழிச்சான். அதுக்கப்புறமா அவனுக்கு மனநிலை கொஞ்சம் சாந்தமா இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில என்னாச்சுன்னா, வழக்கம் போல தான் போகிற பூங்காக்கு போயிருந்தான். அங்கேயும் அந்த 2 பசங்க வந்துட்டாங்க மறக்காம. இந்த முறை அவங்க நினைச்சது நடக்கல. இங்க பாருடா, வந்துட்டான் கோவக்காரன். வந்தா போய் கோவக்காவை சாப்பிட சொல்லுடா. இப்போ ராஜு கோவப்படாம அமைதியா இருந்தான். இதை பார்த்து அந்த 2 பசங்களுக்குமே ரொம்பவும் ஆச்சரியமா போச்சு. எந்த ஒரு விதமான பதிலையும் சொல்லல. மாறா தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து அந்த பசங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ராஜு கிட்ட இப்படி கேட்டாங்க, என்ன ராஜு, எப்பவும் நாங்க எது சொன்னாலும் கூட கூட பேசுவ, இப்போ எதுவுமே பேச மாட்டேற, அதுவும் அமைதியா வேற இருக்க, கோவப்படாம. முகத்துல கோவமே தெரியலையேடா ராஜு. அது ஆமா, நீ சாமியார் ஆயிட்டியா அப்படின்னு அதுக்குமே கிண்டல் பண்ணாங்க அந்த பசங்க. சாமியார்லாம் ஆகல, என்னுடைய சிந்தனைய கொஞ்சம் தெளிவாக்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். தெரியாத புதிரா பேசுற. அதெல்லாம் பேசல. நீங்க செய்யறது உங்களுடைய தப்பு, அதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? அதுக்கான பலனை நீங்க தானே அனுபவிக்கணும். கோவப்பட்டா அது எனக்கு தான் கெடுதியா மாறுது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய கோவத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி சொன்ன ராஜுவை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்ப குழந்தைகள் எல்லாம் தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தா சத்தமா இவன் கோவப்படுறது இல்ல, மாறா ஒரு புன்னகையோட அவங்கள கடந்து போயிடுறாங்க. நாட்கள் பல கடந்தன. ராஜு, எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உடனே நினைச்சா பெருமையாவும் இருக்கு. நீ முன்ன மாதிரி எல்லாம் கோவப்படுறதே இல்ல. அதுக்கு மாறா ரொம்ப தெளிவான சிந்தனையோட இருக்க, பலருக்கு உதவியும் செய்யற, அன்பா நடந்துக்கிற. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எல்லாம் நன்றி நான் தாத்தாக்கு தாமா சொல்லணும். தாத்தா தான் எனக்கு இந்த அழகான உதவியை செஞ்சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் முதல்ல அவங்க அம்மா மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க கூட ஏதாவது சந்தேகம் இல்ல ரொம்ப சோகமா இருக்கு, தெளிவான முடிவு எடுக்க முடியலனா ராஜு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஊர்ல எல்லார்கிட்டயும் கோவக்கார பையன்னு பேர் எடுத்தான். ஆனா இப்போலாம் அமைதியான பையன், ரொம்ப நல்லவன், அவன் சொன்னா சரியா இருக்கும்பா, அவருடைய முடிவு சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ராஜுவோட சிந்தனை தெளிவாயிடுச்சு. அவன் கோவத்தை விட்டுட்டான். ஆமா, கோவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை ரொம்பவும் பாதிக்கும். கோவப்படுறதுனால நமக்கு கிடைக்க போகிறது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இழக்க போகிறது ரொம்பவும் நிறைய. உதாரணத்துக்கு நல்ல அன்பானவங்களை நம்ம கோவத்தின் மூலமாக இழந்துடுறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உடல் நலத்துக்கும் அது ரொம்பவும் கெடுதி. எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. நம்மளுடைய சிந்தனை மேம்படும். கோவப்படுறதுனால தெளிவான சிந்தனைகள் எடுக்க முடியாது. கோவத்தில் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக எப்பவும் சிறப்பாக இருக்காது. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, கோவம்ங்கிறது வரதான் செய்யும், படவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை தவிர்த்திட முடியும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒதுக்கிறது ரொம்பவும் நல்லது தானே. எல்லா விஷயங்களையும் நம்ம பிறக்கும் போதே கற்றுக்கிட்டு வரது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அதே மாதிரி கோவப்படாமல் இருக்கிறதையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல உறவுகளும் நண்பர்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வோம். அதே மாதிரி இந்த கோவப்படுறதுங்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். விரைவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.